வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் கணித ஆசிரியர் சிங்காரவேல் மாதேஸ்வரன். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, செட்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்க போகிறோம். வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் பார்க்க போகிறோம். 4th சப்டிவிஷன். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா c minus b minus a is equal to c intersection a union c intersection b dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நாம வெரிஃபை பண்ணணும். அதுல சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம 3 செட் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த 3 சம்ல எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். a is equal to 1 2 3, b is equal to 2 3 5, c is equal to 2 3 7 இப்படின்னு எடுத்துக்குவோம் 3 செட்டு. இதுல b dash அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால நம்ம யூனிவர்சல் செட்டும் ஒன்னு எடுத்தாகணும். யூனிவர்சல் செட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ABC அப்படிங்கிற 3 செட்ல இருந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள வர மாதிரி எழுதிக்குவோம். 7 வரைக்கும் இருக்கா, நம்ம 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏங்கிற செட் எழுதியாச்சு, பிங்கிற செட் எழுதியாச்சு, சிங்கிற செட்டும் எழுதியாச்சு, யூனிவர்சல் செட் அப்படின்னு எழுதியாச்சு. இப்ப நம்ம ஒண்ணுன்னா வெரிஃபை பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் b மைனஸ் a போடுவோம். b மைனஸ் a அப்படின்னா bங்கிற செட்டை எழுதிக்கணும். bங்கிற செட் என்ன இருக்கு, 2 3 5 இருக்கு, அதை எழுதி இருக்கோம். மைனஸ் போட்டாச்சு. ஏங்கிற செட்ல என்ன இருக்கு, 1 2 3 இருக்கு. b டிஃபரண்ட் a, b எழுதியாச்சு, டிஃபரண்ட் சிம்பிள் போட்டாச்சு, ஏங்கிற செட்டும் எழுதியாச்சு. இப்ப எப்படி டிஃபரண்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒண்ணுன்னா பார்க்கணும். ஏங்கிற செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு, அந்த 1ங்கிற எலிமெண்ட் இந்த பிங்கிற செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, அப்ப அதை விட்டுருவோம். அடுத்தது 2ங்கிற எலிமெண்ட் இந்த பிங்கிற செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு, அப்போ அந்த 2வை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இருக்கு, அதையும் அடிச்சு விட்டுறோம். மீதி என்ன இருக்கு, 5ங்கிற எலிமெண்ட் மட்டும்தான் இந்த பிங்கிற செட்ல ரிமைண்டர் இருக்கு. அப்போ அந்த 5வை மட்டும் நம்ம எழுதிக்குவோம் செட் பிராக்கெட் போட்டு. b மைனஸ் a அப்படின்னா bங்கிற செட்ல இருந்து ஏவை ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ணி விட்டுட்டு மீதி bங்கிற செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். எழுதிட்டோம். இப்போ நமக்கு 5 மட்டும் கிடைச்சிருக்கு, b மைனஸ் a அப்படிங்கிறது. அடுத்தது c மைனஸ் b மைனஸ் a பார்க்கலாம். இப்போ சிங்கிற செட்டை நாம எடுத்து எழுதிடுறோம். சிங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 3 7 இருக்கு, அந்த எலிமெண்ட் எழுதிக்கிட்டோம். 2 3 7 டிஃபரண்ட் சிம்பிள் போட்டாச்சு. b மைனஸ் c நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5ங்கிற எலிமெண்ட் மட்டும் நம்ம செட் பிராக்கெட்ல எழுதியிருக்கோம், அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும், 5 மட்டும். இப்போ c மைனஸ் b மைனஸ் a போடணும். இப்போ சிங்கிற செட் எழுதியாச்சு, மைனஸ் சிம்பல் போட்டாச்சு, b மைனஸ் ஏவை எழுதிக்கிட்டு இதே மாதிரி நம்ம டிஃபரண்ட் பண்ணும். இந்த 5ங்கிற எலிமெண்ட் இந்த செட்ல இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். சிங்கிற செட்ல அந்த எலிமெண்ட்ஸ் இல்ல, அப்போ நம்ம இந்த சிங்கிற செட்ல இருந்து நம்ம எதையும் நாம ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா 5 இருந்திருந்தா கேன்சல் பண்ணிருப்போம், இல்ல, அப்போ அதை விட்டுறோம். இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கணும். இந்த 3 எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கும். இதுதான் c மைனஸ் b மைனஸ் a. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற c இன்டர்செக்ஷன் a யூனியன் c இன்டர்செக்ஷன் b டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம c இன்டர்செக்ஷன் a கண்டுபிடிப்போம். cங்கிற செட்டை எழுதிக்கணும். cங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா 2 3 7, அதை நம்ம எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டாச்சு. ஏங்கிற செட்ல என்ன எலிமெண்ட் இருக்குன்னா 1 2 3 இருக்கு, அதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ரெண்டுலயுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதுன்னு பார்க்கணும். ரெண்டுலயுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2 இருக்கு 3 இருக்கு. அந்த 2வையும் 3ஐயும் நம்ம எடுத்து எழுதிடணும். 2 3 அப்படின்ட்டு. இதான் c இன்டர்செக்ஷன் a டேஷ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இதுல c இன்டர்செக்ஷன் b டேஷ் கண்டுபிடிக்கணும். c இன்டர்செக்ஷன் b டேஷ்ல ஃபர்ஸ்ட் b டேஷ்ங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம். b டேஷ் அப்படினா நம்ம என்ன அப்படினா b டேஷ் அப்படிங்கிறது u, அதாவது யூனிவர்சல் செட் டிஃபரண்ட் a அப்படிங்கிறது தான் b டேஷ். யூனிவர்சல் செட்
மைனஸ் அதாவது டிஃபரண்ட் ஏ அப்படிங்கிறது. அப்போ நம்ம அதை எழுதிக்கணும். யூனிவர்சல் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்ல இருக்கு 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. அந்த 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட் எழுதிட்டோம். டிஃபரண்ட் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ பிங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 2 3 5 அதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம். யூனிவர்சல் செட்ல இருந்து b நம்ம மைனஸ் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் 2 இருக்கு. அந்த 2ங்கிற எலிமெண்ட் இந்த யூனிவர்சல் செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். 2ங்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம யூனிவர்சல் செட்ல ரிமூவ் பண்றோம். அப்போ இந்த 2 விட்டுறோம். அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட் இருக்கு. 3ங்கிற எலிமெண்ட் இந்த யூனிவர்சல் செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அப்ப அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது 5ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அப்ப அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இந்த 3 எலிமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு யூனிவர்சல் செட்ல மீதி என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். என்னென்ன எலிமெண்ட் இருக்கு 1 4 6 7 8 எழுதிட்டோம். இதுதான் b டேஷ் அப்படிங்கிறது. இப்போ நாம b டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது u இன்டர்செக்ஷன் b டேஷ் கண்டுபிடிக்கணும். u இன்டர்செக்ஷன் b டேஷ்னா uங்கிற செட் இருக்கு. அதை நம்ம எழுதிக்கிறோம். uங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு 2 3 7 அதை நம்ம எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் b டேஷ்ங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 1 4 6 7 8 அதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் ரெண்டுலயுமே இருக்கிற எலிமெண்ட் எதுன்னு பார்க்கணும். ரெண்டுலயுமே இருக்கிறது என்ன எலிமெண்ட்ஸ் ரெண்டுலயுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 7 மட்டும் தான் ரெண்டுலயுமே இருக்கு. அந்த 7 மட்டும் நம்ம எடுத்து எழுதிறோம். அப்போ c இன்டர்செக்ஷன் b டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ c இன்டர்செக்ஷன் a யூனியன் c இன்டர்செக்ஷன் b டேஷ் இது ரெண்டையும் யூனியன் பண்ணும். c இன்டர்செக்ஷன் a யூனியன் c இன்டர்செக்ஷன் b டேஷ். c இன்டர்செக்ஷன் a அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 3 அதை எழுதிக்கிறோம். யூனியன் சிம்பல் போட்டாச்சு. c இன்டர்செக்ஷன் b டேஷும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன இருக்கு 7 மட்டும் அதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணும். எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம அப்படியே எழுத வேண்டியதுதான். 2 3 7 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ரெண்டையும் பார்க்கணும். ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு. இங்கேயும் 2 3 7 இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 2லயும் 2 3 7 இருக்கு. இப்ப from 1 and 2 we get ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதனால நம்ம அப்படியே எழுதிடலாம். ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ட்டு. c minus b different a is equal to c intersection a union c intersection b dash அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 4th 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். b different a intersection c is equal to b intersection c different a is equal to b intersection c different a. இத மூணையும் நம்ம ஈக்குவல் அப்படின்ட்டு காட்டணும். இதுக்கு முன்னாடி எடுத்த சம்ல abcங்கிற செட் என்ன எடுத்தோமோ அதே தான் நம்ம இங்கேயும் எடுக்க போறோம். aங்கிற செட்ல 1 2 3ங்கிற எலிமெண்ட்டும் bங்கிற செட்ல 2 3 5 அப்படிங்கிற எலிமெண்ட்டும் cங்கிற செட்ல 2 3 7 அப்படிங்கிற எலிமெண்ட்டையும் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ எடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் b minus a கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற b minus a இன்டர்செக்ஷன் c க்கு பிராக்கெட்ல இருக்கிற b minus a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். bங்கிற செட் எழுதிக்கணும். 2 3 5 டிஃபரண்ட் aங்கிற செட் எழுதிக்கணும். 1 2 3 எழுதிக்கிட்டோம். இப்போ b டிஃபரண்ட் a b ல இருந்து a வை மைனஸ் பண்ணும். அதாவது ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது b ல இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 1ங்கிற எலிமெண்ட் ஏங்கிற செட் bங்கிற செட்ல இருக்கான்னு பாக்குறோம். இல்ல அப்ப அதை விட்டுறோம். 2ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பாக்குறோம். இருக்கிறோம். அதை ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பாக்குறோம். அதுவும் இருக்கு. ரிமூவ் பண்ணிடுறோம். மீதி என்ன எலிமெண்ட் இருக்கு 5 தான் இருக்கு bங்கிற செட்ல. அதை நம்ம எழுதிக்கணும். 5 அப்படின்ட்டு செட் பிராக்கெட் போட்டு எழுதிக்கணும். இப்போ இப்போ நம்ம b minus a intersection c கண்டுபிடிக்கணும். b minus a நம்ம முன்னாடி செட்ல கண்டுபிடிச்சோம். அதாவது b minus a னா 5ங்கிற எலிமெண்ட்
நம்ம அதை எழுதிக்கணும். 5ங்கிற எலிமெண்ட்டை நம்ம எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் சிங்கிற செட் 2 3 5 அதையும் நம்ம எழுதிட்டோம். 2 3 5 இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணும். இது ரெண்டுலயுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப நம்ம வெறும் எம்டி செட்டை மட்டும் போட்டுட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்ட்டு எழுதிடணும். இப்போ அடுத்தது செகண்ட் ஒன், பி இன்டர்செக்ஷன் சி டிஃபரண்ட் எழுதிக்கணும். அதுக்கு பிராக்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். பிங்கிற செட்டு 2 3 5, சிங்கிற செட்டு 2 3 7. ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற எலிமெண்ட் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா 2 இருக்கு 3 இருக்கு. 2ங்கிற எலிமெண்ட் ரெண்டுலயும் இருக்கு, 3ங்கிறதும் ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப 2, 3 அப்படிங்கறத போடுங்க. அடுத்தது B intersection C different A கண்டுபிடிக்கணும். B intersection C நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 2 3 எழுதிக்கணும். different Aங்கிற செட் எழுதிக்கணும். Aங்கிறது 1 2 3 அதையும் எழுதிக்குவோம். இப்போ அதே மாதிரி நாம B intersection Cங்கிற செட்ல Aவை ரிமூவ் பண்ணோம். Aங்கிற செட்ல இருக்கிற 1 இங்க இல்ல, 2 இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. அப்போ மீதி B intersection C ல எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. அப்ப எம்டி செட் மட்டும் போட்டுட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்ட்டு எழுதிடணும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற B இன்டர்செக்ஷன் C டிஃபரண்ட் A கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிராக்கெட்ல இருக்கிற C டிஃபரண்ட் A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். Cங்கிற செட்ல இருக்கிற 2 3 7 எழுதிக்கணும். அடுத்தது Aங்கிற செட்ல இருக்கிற 1 2 3 எழுதிக்கணும். இப்ப டிஃபரண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி 1 எலிமெண்ட் இல்ல, 2 இருக்கு, ரிமூவ் பண்ணிடுறோம். இங்க 3 இருக்கு, 3ங்கிற எலிமெண்ட் இருக்கு, அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ என்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா 7 மட்டும் வரும். அதை எழுதிக்கிறோம். இப்போ ஃபுல்லா கண்டுபிடிப்போம். B இன்டர்செக்ஷன் C டிஃபரண்ட் A அப்படின்னா Bங்கிற செட்டை எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் C டிஃபரண்ட் A கண்டுபிடிச்ச 7 எழுதிக்கிட்டோம். ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ற எலிமெண்ட் எதுவுமே இல்லை. அப்ப இதுவும் எம்டி ஆயிடும். அப்போ இப்போ நாம 3 ஈக்குவேஷனை பார்ப்போம். B டிஃபரண்ட் A இன்டர்செக்ஷன் C அது ஈக்குவேஷன் நம்பர் 1. B இன்டர்செக்ஷன் C டிஃபரண்ட் A அது ஈக்குவேஷன் நம்பர் 2. B இன்டர்செக்ஷன் C டிஃபரண்ட் A அது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது 3 ஈக்குவலா இருக்கானா இருக்கு, மூணுமே எம்டியா தான் இருக்கு. அப்ப from 1 and 2 and 3 we get B டிஃபரண்ட் A intersection C is equal to B intersection C different A is equal to B intersection C different A. மூணு equal அப்படின்ட்டு எழுதி காட்டிடும். fourthல sixth sum, B different A union C is equal to B union C different A different C. இதை கண்டுபிடிப்போம். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற B டிஃபரண்ட் A யூனியன் C முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 செட் எழுதிக்கணும். இதுலயும் அதையே தான் நம்ம எடுத்துக்க போறோம். இதுக்கு முன்னாடி சம்ல எப்படி எடுத்தோமோ அதே மாதிரிதான். Aங்கிற செட்ல 1 2 3 அப்படின்னும், Bங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் 2 3 5 அப்படின்னு எழுதிக்கலாம். Cங்கிற செட்ல 2 3 7 அப்படின்னு எழுதிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் B minus A left hand side bracketல இருக்கிற B minus A கண்டுபிடிப்போம். Bங்கிற செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? 2 3 5 அதை எழுதிட்டோம். டிஃபரண்ட். அடுத்தது Aங்கிற செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 அதை எழுதிட்டோம். இப்ப டிஃபரண்ட் பண்ணும். இப்போ Bங்கிற செட்ல இருந்து Aங்கிற செட்டை நம்ம மைனஸ் பண்ணோம். அதாவது Aங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏதாவது Bல இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு Bங்கிற செட்ல மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். இப்போ 1ங்கிற எலிமெண்ட் இங்க இருக்கா, இந்த எலிமெண்ட் இந்த செட்ல Bங்கிற செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. அடுத்தது 2ங்கிற எலிமெண்ட் இங்க இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு, அதை நாம ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட்ஸ் Bங்கிற செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு, அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ மீதி Bங்கிற செட்ல என்ன எலிமெண்ட் மட்டும் இருக்கு? 5. அதை மட்டும் நாம எழுதினோம். இதுதான் B டிஃபரண்ட் A. B டிஃபரண்ட் A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது B டிஃபரண்ட் A யூனியன் C போடுவோம். இப்போ B டிஃபரண்ட் Aங்கிற செட்ல நம்ம கண்டுபிடிச்ச இந்த 5ங்கிற எலிமெண்ட்ஸை எழுதிக்கிறோம். யூனியன் சிம்பிள் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ Cங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2 3 7 அதையும் நாம இங்க எழுதிடுறோம்.
2 3 7. இப்போ இது ரெண்டே யூனியன் பண்ணும். யூனியன் பண்ணோம்னா ரெண்டு செட்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதணும். ஆனா ஒரு எலிமெண்ட்ஸ் ரெண்டு தடவை வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ நம்ம இதுல 2 3 7 இருக்கு, இங்க 5 இருக்கு. நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும்னா 2 3 5 7 அப்படின்னு எழுதிடும். இதுதான் B different A union C. இப்போ இத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கண்டுபிடிச்சிட்டோம். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற B union C different A different C கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு பக்கமும் பிராக்கெட்ல இருக்கிறத ஒன்னொன்னா தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். முதல்ல B union C கண்டுபிடிக்கணும். Bங்கிற செட்டை எழுதிக்கிறோம். Bங்கிற செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 2 3 5 அதை எழுதிட்டோம். யூனியன் Cங்கிற செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 2 3 7 அதையும் எழுதிட்டோம். இது ரெண்டையும் யூனியன் பண்றோம். அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 2 3 ரெண்டு தடவை இருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும். 2 3 5 7 அப்படின்னு எழுதிடும். இப்போ அடுத்தது A different C எழுதணும். A different Cனா Aங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் 1 2 3 எழுதிக்கிறோம். அப்புறம் Cங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் 2 3 7 எழுதிக்கணும். இப்போ இத டிஃபரண்ட் பண்ணும். இப்போ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒண்ணா பார்க்கணும். 2ங்கிற எலிமெண்ட் Aங்கிற செட்ல இருக்கானா இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட் Aங்கிற செட்ல இருக்கான்னு பார்க்கறோம், இருக்கு, ரிமூவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது 7 இங்க இல்ல, அப்ப அதை விட்டுறோம். இப்போ Aங்கிற செட்ல ரிமைண்டர் மீதி என்ன இருக்குன்னா 1ங்கிற எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு, அதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ A டிஃபரண்ட் C போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் டிஃபரண்ட் பண்ணும். B union C different A different C போடணும். இப்போ B union C நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 3 5 7 அதை எழுதிக்கிறோம். டிஃபரண்ட் சிம்பிள் போட்டாச்சு. A different C க்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படின்ட்டு அதையும் எழுதிட்டோம். இப்போ நாம இந்த ரெண்டு செட்டையும் நாம டிஃபரண்ட் பண்ணணும். இப்போ 1ங்கிற எலிமெண்ட் இந்த B union Cங்கிற செட்ல இருக்கானா இல்ல, அப்போ அதை விட்டுட்டு மீதி அது மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அதை ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த எலிமெண்ட் இங்க இல்ல. மீதி இங்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேன்சல் ஆகாம தான் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். 2 3 5 7 அப்படின்ட்டு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு B different A union C யும் கண்டுபிடிச்சிட்டோம். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 2 3 5 7. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு B union C different A different C கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான ஆன்சர் 2 3 5 7 வந்திருக்கு. அது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எழுதியிருக்கோம். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னா இதுலயும் 2 3 5 7 தான் இருக்கு, இங்கேயும் நமக்கு 2 3 5 7 தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப from 1 and 2 B different A union C is equal to B union C different A different C அப்படின்னு எழுதிடணும். ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு. எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்கலாம். 5th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா justify the trueness of the statement. இந்த ஸ்டேட்மெண்டோட ட்ரூனன்ஸ் நம்ம சொல்லணும். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா an element of a set can never be a subset of itself. அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து அந்த செட்டுக்கு சப்செட்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். இதோட ட்ரூனஸ் என்னன்னு பார்க்கலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு செட் எழுதிக்கலாம். 1 2 3 அப்படின்ட்டு 1 2 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன் டூ த்ரீ அப்படின்னு எழுதிக்குவோம். ஒரு செட் எடுத்துக்குவோம். அதோட சப்செட் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதலாம். என்ன சொல்லுவோம்? P of A அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்செட் ஆஃப் A அப்படிங்கறத நாம சிம்பிள்ல சொல்லணும்னா P of A பவர் செட் ஆஃப் A அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிற Aங்கிற செட்ல இருக்கிற முதல் எலிமெண்ட்ஸ் 1 அந்த அதை மட்டும் நாம ஒரு செட் பிராக்கெட்ல போட்டு எழுதிக்குவோம். 1ங்கிற எலிமெண்ட்ஸை மட்டும். இதை நம்ம 9thலயே பார்த்திருக்கீங்க நீங்க. 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது தனித்தனியா அடுத்த 2ங்கிற எலிமெண்ட்டை தனியா ஒரு செட்டா எழுதுறோம்.
அடுத்தது 3ங்கிற எலிமெண்ட்டை தனியா ஒரு செட்டா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் எழுதிக்கிறோம். அடுத்தது ரெண்டு எலிமெண்டா பேர் சேர்த்தணும். 1,2 அப்படிங்கிறது எழுதுறோம். அடுத்தது 2,3. அடுத்தது என்ன எழுத முடியும்? 3,1 இந்த மாதிரி எழுதுறோம். 1,2 1 2,3 1,3 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். செட் 1,3 எழுதினாலும் 3,1 எழுதினாலும் ஈக்குவல் தான். ஏன்னா இது வந்து செட்ல எலிமெண்ட்ஸ் இட மாதிரி இருக்கலாம். ஆர்டர்டு பேர்ல தான் எலிமெண்ட்ஸ் இட மாதிரி இருக்க கூடாது. அதனால தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்தது 3 எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு செட் எழுதலாம். 1 2 3 அப்படின்ட்டு. அடுத்தது எந்த எலிமெண்ட்ஸுமே எழுதாம வெறும் எம்டி செட் மட்டும் எழுதினாலும் அதுவும் இந்த ஏங்கிற செட்டுக்கு சப்செட்டா தான் இருக்கும். அந்த செட்டு பிளஸ் எம்டி செட்டும் அதுக்கு ஏங்கிற செட்டுக்கு சப்செட்டா தான் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ எழுதிட்டோம். இதுல மொத்தமா 3 எலிமெண்ட் ஏல இருக்குன்னா P of A பவர் செட் ஆஃப் ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்னா ஃபார்முலா படிச்சிருக்கோம். 2 power of 3 2 power of 3 னா 8 வரும். அப்ப 8 செட் 8 சப்செட் உள்ள இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 8 இருக்கான்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8 செட்டும் கரெக்டா இருக்கு. இப்போ நாம ஒரு செட்டுக்கான சப்செட் ஆஃப் ஏவை எழுதிட்டோம். இப்போ இதுல பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றானா இந்த செட்டுக்குள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். 2 எடுத்துக்கலாம். 2 blanks to A அப்படின்ட்டு எழுதலாம். 2 blanks to A அப்படின்னு எழுதலாம். அப்படின்னு எழுதலாம். இப்போ 2 blanks to A அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனா 2 belongs to subset of A அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த 2ங்கிறது சப்செட் ஆகாது ஏங்கிற செட்டுக்கு. ஆனா இந்த மாதிரி எழுதணும்னா 2ங்கிறத ஒரு செட்டுக்குள்ள எழுதி அத belongs to subset of A அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது ஒரு எலிமெண்ட்டை சப்செட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செட்டை சப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது 2 is subset of A அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா 2 is subset of 2ங்கிற ஒரு எலிமெண்ட்டை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது 2ங்கிற எலிமெண்ட் ஒரு செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை blanks to A அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்னு சொல்லலாம ஒழிய நம்ம சப்செட் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அததான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். அதாவது 2ங்கிற எலிமெண்ட்டும் செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 2ங்கிற எலிமெண்ட்ஸ் இது வந்து ஒரு எலிமெண்ட் மட்டும்தான். இது ஒரு செட். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகாது. இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நாம சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு சப்செட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எலிமெண்ட் ஆஃப் a set can never be a subset. அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு எலிமெண்ட் வந்து கண்டிப்பா சப்செட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கேயும் நம்ம ட்ரூ பண்ணியிருக்கோம். அப்போ therefore நம்ம என்ன எழுதிடலாம்னா a element of a set can never be a subset of itself அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. the given statement is true அப்படின்னு எழுதிடுவோம். சொல்றது உங்களுக்கு என்னன்னு புரியுதா? ஒரு எலிமெண்ட் வந்து சப்செட்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு செட்டை வந்து சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1.1ல 6th சம் பார்க்கலாம். 6th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? if n of p of a is equal to 1024 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏங்கிற செட்ல பவர் செட்டோட எண்ணிக்கை அதுதான் நம்ம n of p of a அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 1024 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது n of a union b கொடுத்திருக்காங்க 15 அப்படின்ட்டு. அண்ட் n of P of B is equal to 32. அதாவது Bங்கிற செட்ல இருக்கிற பவர் செட்டோட எண்ணிக்கை 32 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Then find n of A intersection B அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
n of p of a கொடுத்திருக்காங்க, n of p of b கொடுத்திருக்காங்க, n of a union b கொடுத்துட்டாங்க, n of a intersection b கண்டுபிடிக்கணும் நாம. இது ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. n of p of a க்கான ஃபார்முலா n of p of a அப்படினா 2 power of n. இது n of p of a அப்படிங்கிறது 2 power of n. இப்ப சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n of a union b கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா n of a plus n of b minus n of a union b. அந்த ஃபார்முலா இருக்கு. n of a intersection b na is equal to n of a plus n of b minus n of a union b அப்படிங்கிறது. இப்போ இதுல நமக்கு n of a union b நமக்கு தெரியுது. n of a union b அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. n of a union b னா 15. அப்ப n of a வும் n of b யும் டைரக்டா கொடுக்காம அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. n of p of a வும் n of p of b யும். இப்போ இது ரெண்டுல இருந்துட்டு நாம n of a வும் n of b யும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் n of p of a is equal to 1024 அப்படிங்கறத எடுத்து எழுதிக்கும். n of p of a க்கான ஃபார்முலா நம்ம சொன்னோம். n of p of a இதுக்கான ஃபார்முலா என்னன்னா 2 power of n of a அப்படின்னு சொல்லலாம். இந்த n of a வத n அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லிடுறோம். இப்போ நாம அதை டைரக்டா அப்படியே எழுதிக்கலாம். n of p of a னா 2 power of n of a அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த 1024 எழுதிக்கும். இப்போ இந்த பக்கம் 2 பவர்ல இருக்கிறனால n of a, இந்த பக்கமும் 1024 2 பவர்ல கொண்டு வரணும். அதாவது 1024 இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் இதுல நம்ம டிவைட் பண்ணிட்டே வருவோம். 2 டேபிள்ல டிவைட் பண்ணிட்டே வரணும். 5 2s are 10, 1 2s are 2, 2 2s are 4. இதே மாதிரி டிவைட் பண்ணிட்டே வரும். 2 டைம்ஸ் போட்டோம்னா மறுபடியும் 2 டேபிள் இருக்குன்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும். 5 2s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும். 6 2s are 12 அப்படின்னு போடுவோம். திரும்பவும் 2ல போடணும். இப்படியே போட்டுட்டு வந்தோம்னா 2 வந்து 10 டைம்ஸ் வரும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 power of 10 அப்படின்னு எழுதிக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் பேஸ் சேமா இருக்கு. பேஸ் சேமா இருந்தா நம்ம பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ n of a is equal to 10 அப்படின்னு எழுதிடலாம். n of a is equal to 10 அப்படின்னு எழுதிக்கும். இப்போ n of a கிடைச்சிருச்சு. n of a 10 கிடைச்சது. இதே மாதிரி நாம n of p of a equal to 32 க்கு கண்டுபிடிக்கணும். n of b. அப்ப n of p of b is equal to 32 னா இப்போ இந்த பக்கம் என்ன எழுதிக்கலாம்? 2 power of n of b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 32 அதே மாதிரி 2ல நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும். 2 டைம்ஸ்ல போட்டா 1 2s are 2, 6 2s are 12. திரும்பவும் 2ல போட்டோம்னா 8 டைம்ஸ் 16. திரும்பவும் 2 டேபிள்ல போட்டோம்னா 4 டைம்ஸ் 8. திரும்பவும் 2 டைம்ஸ் 2 டேபிள்ல போட்டோம்னா 2 டைம்ஸ் 4. அப்போ எத்தனை 2 வருது? 1 2 3 4 5. 5 2 இருக்கு. அப்ப 2 power of 5 அப்படின்னு எழுதிக்கலாம். 32 2 power of 5 அப்படின்னு எழுதிக்குவோம். அப்போ n of b நமக்கு என்ன கிடைச்சிரும்? equal to 5. ஏன்னா பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. பவர் ரெண்டை ஈக்குவல் பண்ணிக்குவோம். அப்போ n of b is equal to 5 அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கும். என்ன ஃபார்முலா? n of a intersection b is equal to n of a plus n of b minus n of a union b அப்படிங்கிற ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ n of a intersection b தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம n of a நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10 அப்படின்ட்டு அதை அப்ளை பண்ணிக்குவோம். அடுத்தது n of b 5 அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்குவோம். n of a union b சம்லியே கொடுத்திருந்தாங்க 15 given value 15 அப்படின்னு எழுதிக்கும். அப்ப 10 plus 5 15 minus 15. அப்ப என்ன வந்துரும்? 15 minus 15 0. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. n of a intersection b ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 0 அப்படின்ட்டு கிடைச்சிருச்சு. செவன்த் சம் பார்ப்போம். 1.1ல if n of
A intersection B equal to 3 and n of A union B is equal to 10. இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க. n of A intersection B கொடுத்துட்டாங்க 3 ன்னு, n of A union B கொடுத்திருக்காங்க 10 அப்படின்ட்டு. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find n of P of asymmetric B. அதாவது asymmetric B ல ஓட சப்செட்டோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல நம்ம ஒரு ஃபார்முலா அது கண்டுபிடிக்கணும். we know that நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா அப்படின்னா போட்டிருக்கீங்க, வென் டயக்ராம்ல நம்ம போட்டு காட்டியிருக்கோம் 10thலயே. இப்போ n of A union B எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படிங்கறத இந்த பக்கம் இருக்கிறத வென் டயக்ராம் மூலமா நம்ம போட்டு காட்டுவோம். இப்போ இது Aங்கிற செட்டு, இது Bங்கிற செட்டு அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் A டிஃபரண்ட் B யை செட் பண்ணுவோம். Aங்கிற செட்ல B யை விட்டுட்டு செட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதுதான் A டிஃபரண்ட் B அப்படிங்கிறது. இதுக்கு பேரு A டிஃபரண்ட் B. அடுத்தது B டிஃபரண்ட் A செட் பண்ணுவோம், இந்த பக்கம் வரும். இதுதான் B டிஃபரண்ட் A. Bங்கிற செட்ல A வை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் விட்டுட்டு A வை ஒரு காயின் வச்சு மறைச்சிட்டு அந்த பக்கம் எது இருக்குமோ அதை மட்டும் போடுவோம். இது வந்து B டிஃபரண்ட் A அப்படிங்கிறது. A டிஃபரண்ட் B யும் கண்டுபிடிச்சிருக்கோம், B டிஃபரண்ட் A வும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை செட் பண்ணிட்டோம். அடுத்தது A இன்டர்செக்ஷன் B, அது எந்த இடம்னா இந்த இடம், இதையும் நம்ம செட் பண்ணிடுவோம். இதுக்கு பேரு A இன்டர்செக்ஷன் B. இப்ப மூணுமே தெரிஞ்சிருச்சு. A டிஃபரண்ட் B, B டிஃபரண்ட் A, A இன்டர்செக்ஷன் B, மூணும் நம்ம செட் பண்ணிட்டோம். இத மூணையும் ஆட் பண்ணோம்னு வெச்சுக்கங்க, நமக்கு என்ன கிடைக்குது? A யூனியன் B கிடைக்குதான்னு பார்க்கணும். இருக்கு. இது எல்லாத்தையும் செட் பண்ண இந்த இடத்தை எல்லாமே பார்த்தோம்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? A இன்டர்செக்ஷன் A யூனியன் B க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம வென் டயக்ராம் மூலமா நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அப்போ இந்த ஃபார்முலா நீங்க மெமரி பண்ணிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா n of A union B is equal to n of A different B plus n of B different A plus n of A intersection B. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த n of A intersection B ய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்ப பிளஸ் இருக்கிறது இந்த பக்கம் மைனஸ் ஆயிரும். அப்போ n of A union B minus n of A intersection B is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பக்கம் ரிமைண்டர் இருக்கிறது என்ன? n of A different B plus n of B different A. அதுக்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். n of A different B minus n of B different A அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n of A symmetric B அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். அதை நாம அப்ளை பண்ணிக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருது? n of A union B minus n of A intersection B is equal to n of A symmetric B அப்படின்ட்டு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ்? n of A intersection B யும் கொடுத்திருக்காங்க, n of A union B யும் கொடுத்திருக்காங்க. அது ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கும். n of A union B க்கு 10 ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். n of A intersection B க்கு 3 அப்படின்ட்டு அப்ளை பண்ணிக்கும். அப்ப 10 minus 3 7 வந்துரும். அப்போ n of A symmetric B 7 அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். n of A symmetric B 7 அதை இம்ப்ளைஸ் பண்ணியும் எழுதிட்டோம். n of A symmetric B is equal to 7 அப்படின்ட்டு. இப்போ ஃபார்முலா இருக்கு. அப்ப n of P of A வா இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா முன்ன சொன்னதான். என்ன எழுதணும்? 2 power of n of A அப்படின்னு சொன்னோம். அப்போ n of P of A symmetric B அப்படின்னா 2 power of n of A symmetric B அப்படின்ட்டு எழுதிடலாம் ஃபார்முலா. 2 power of n of A symmetric B அப்படின்ட்டு எழுதிடுவோம். இப்போ 2 ஓட இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். n of A symmetric B என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 அதை அப்ளை பண்ணிக்குவோம். அப்ப 2 power of 7, 2 power of 7, 2 7 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 128 அப்படின்னு கிடைக்கும். அப்ப n of P of A symmetric B அப்படின்னா 128 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்.
நம்ம இப்போ 8th சம் பார்க்கலாம். 8th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா for a set A cross A cross A containing 16 element and 2 of its elements 1, 3 and 0, 2 find the element of A. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A cross A கொடுத்திருக்காங்க. A cross A 16 எலிமெண்ட் இருக்கு. அதுல 2 எலிமெண்ட் நமக்கு சொல்லிட்டாங்க. 1, 3 நோ 0, 2 நோ. அந்த செட் ஏவை கண்டுபிடிக்கணும். அந்த செட் ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். A cross A contain 16 elements, then A must have 4 element. அதாவது A cross A ல 16 எலிமெண்ட் இருக்குன்னா A ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் n of A cross B அப்படிங்கிறது n of A into n of B அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். அந்த ரெண்டு எலிமெண்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட எண்ணிக்கையை மல்டிபிள் பண்ணா n of A cross B க்கு ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். இப்போ நாம n of A cross A தான் கொடுத்திருக்காங்க. அப்போ n of A into n of A அப்படின்ட்டு வரும். அப்போ ரெண்டும் சேர்த்து 16 அப்படின்னா ரெண்டு செட்டும் ஈக்குவல்னா இதுவும் 4 இருந்திருக்கணும், இதுவும் 4 இருந்திருக்கணும். அப்ப ரெண்டு செட்டும் என்னவா இருந்திருக்கும்னா 4 அப்படின்ட்டு இருந்திருக்கணும். அப்போ ஏங்கிற செட்ல கண்டிப்பா எத்தனை எலிமெண்ட் இருக்கும்னா 4 எலிமெண்ட் தான் இருக்கும். அதை நம்ம எழுதிடுறோம். A must have 4 elements அப்படின்ட்டு. அப்போ n of A வந்து 4 அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு பேர் நம்ம A cross A தான். அப்ப ரெண்டு பக்கம் இருக்கிற எலிமெண்ட்ஸும் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் ஈக்குவல். அப்போ the possible elements are ஏங்கிற செட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா அந்த 1 இருந்திருக்கும், 0 இருந்திருக்கும். இதுவும் ஏங்கிற செட் தான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். செகண்டா இருக்கிறதும் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். ஏன்னா A cross A தான். அப்போ இந்த 4 எலிமெண்ட்ஸையும் நாம சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ 0, 1, 2, 3 அந்த 4 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஏங்கிற செட்ல இருக்கிற 4 எலிமெண்ட். A is equal to 0, 1, 2, 3. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? A cross A ல 16 எலிமெண்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏங்கிற செட்ல 4 எலிமெண்ட் தான் இருக்கும். அப்ப n of A 4. அதுல பேர் கொடுத்துட்டாங்க. A cross A ல ரெண்டு ஆர்டர்ட் பேர் கொடுத்துட்டாங்க. A cross A அப்படிங்கறனால ஃபர்ஸ்டா இருக்கிற எலிமெண்ட்டும் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். ரெண்டாவதா இருக்கிறதும் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். அப்போ ஃபர்ஸ்டா இருக்கிறது 1, 0வும் ஏங்கிற செட் எலிமெண்ட் தான். 3யும் 2வும் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். இப்போ இதுலயே நமக்கு 4 வந்துருச்சு. அப்போ ஏங்கிற செட்ல 4 எலிமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 4 எலிமெண்ட்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் இதான் ஆன்சர். ஒன் பாயிண்ட் ஒன்ல இப்போ 9th சம் பார்க்கலாம். 9th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா let A and B be two sets such that n of A is equal to 3. அதாவது A Bங்கிற ரெண்டு செட் இருக்கு. அதுல Aங்கிற செட்ல 3 எலிமெண்ட் இருக்கு, Bங்கிற செட்ல 2 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Aங்கிற செட்ல 3 எலிமெண்ட், Bங்கிற செட்ல 2 எலிமெண்ட். அதோட A cross B கார்டீசியன் ப்ராடக்ட்ல ஒரு 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. A cross B ல மொத்தமா எத்தனை இருக்கும்னா 3 2s are 6 எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா n of A வையும் n of A வை B ஐயும் மல்டிபிள் பண்றது தான் n of A cross B. அப்போ 3 2s are 6 எலிமெண்ட் இருக்கும். அதுல 3 எலிமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஏங்கிற செட்டையும் Bங்கிற செட்டையும் கண்டுபிடிக்கணும். X Y Zங்கிறது டிஸ்டிங்க் எலிமெண்ட், வேற வேற எலிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிவன் எடுத்து எழுதிக்கலாம். n of A 3, n of B 2. அப்போ n of A cross B அப்படிங்கிறது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றது. 3 2s are 6 அப்படின்ட்டு. அப்போ n of A cross B ல 6 எலிமெண்ட் இருக்கும். அதை நம்ம A cross B எழுதிக்கலாம். அதுல 3 எலிமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற எலிமெண்ட் எது வேணாலும் எழுதிட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸெட்ரா போட்டு விட்டுலாம். இப்போ A cross B இப்படி இருக்கும். அதுல இருக்கிற இந்த 3 எலிமெண்ட்ஸை மட்டும் நாம எடுத்து எழுதிட்டோம். A cross B is equal to x, 1, y, 2, z, 1 அப்படிங்கறத 3 எலிமெண்ட் இருக்கும். இதுல மீதி இன்னும் ஒரு 3 எலிமெண்ட் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, எக்ஸெட்ரா போட்டு விட்டுறலாம். இப்போ இதுல பார்க்கலாம். இதுல முதல்ல இருக்கிற எலிமெண்ட் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்.
இப்ப பார்க்கலாம் இதுல முதல்ல என்ன எலிமெண்ட் இருக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கு. இது மூணு பேர்லயே நமக்கு 3 எலிமெண்ட்ஸுமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா NF-Aல 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 3மே தெரிஞ்சனால இது மட்டும் நம்ம எடுத்து எழுதிரும். ஏங்கிறது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரெண்டாவது செட்ல இருக்கிற எலிமெண்ட் பிங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். ரெண்டாவது இந்த ஆர்டர்ட் பேர்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது 1 2 1 1 2 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல இது செட்ல எழுதுறப்ப நம்ம ஒரு எலிமெண்ட் 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். அப்போ 1 2 அப்ப பிங்கிற செட்ல 2 எலிமெண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ பில 2 எலிமெண்ட் தான் இருக்குமானா அப்படி 2 எலிமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ பிங்கிற செட்ல 1 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏங்கிற செட்டும் கிடைச்சிருச்சு, பிங்கிற செட்டும் கிடைச்சிருச்சு. இந்த 3 ஆர்டர்ட் பேரை வச்சுக்கிட்டு இந்த 2 செட்டும் கிடைச்சிருச்சு. இப்படி எல்லா சம்முக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. அவங்க கொடுத்துருக்கிற சம்முக்கு தகுந்த மாதிரி தான். இப்ப வேற மாதிரி இந்த ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுக்கலினா கூட, இது ஒண்ணு கொடுக்கலினா கூட நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏங்கிற செட்ல 2 எலிமெண்ட் தான் இருக்கும். அப்போ இன்னொரு எலிமெண்ட் எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பிங்கிற செட்ல இருக்கிற 2 எலிமெண்ட் நமக்கு கிடைச்சிரும் 1 2. இந்த ஆர்டர்ட் பேரும் கொடுத்திருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இந்த சம்முக்கு கொடுத்துருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம 2 செட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொடுத்துருக்கிற ஆர்டர்ட் பேர் 3 வச்சுக்கிட்டு நம்ம 2 செட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். டென்த் சம் பார்ப்போம். 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் A cross A has 16 எலிமெண்ட், A cross Aல 16 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு செட் S equal to A, B belongs to A cross A, A less than B அப்படிங்கிற ஒரு செட்டை கண்டுபிடிக்கணும். Sங்கிற ஒரு செட்டை கண்டுபிடிக்கணும். அதுல -1, -2 and 0, 1 are 2 element of S. இந்த Sங்கிற செட்ல இருக்கிற 2 எலிமெண்ட்டை சொல்லிட்டாங்க. Then find the remaining element of S. மீதி இருக்கிற Sங்கிற செட்ல மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். A ஓட எலிமெண்ட்ஸ் கிடையாது, Sங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ். Sங்கிற செட் A cross A ஓட சப்செட் தான். ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, A is less than B அப்படின்ட்டு. அதனால A cross Aங்கிற செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை விட கம்மியா தான் Sங்கிற செட்ல இருக்கும். அந்த Sங்கிற செட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்யூஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் n of A cross B 16 எலிமெண்ட் அப்படின்னா n of A 4 எலிமெண்ட் தான் கண்டிப்பா இருக்கும். போன சம்ல பார்த்திருக்கோம். n of A 4 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். given Sங்கிற செட் எழுதிக்கலாம். S is equal to A, B is belongs to A cross A, A is less than B and 2 element of S. Sல இருக்கிற 2 எலிமெண்ட்டும் சொல்லிட்டாங்க, -1, 2 and 0, 1ன்னு. அப்ப Aங்கிற செட்ல இருக்கிற அந்த 4 எலிமெண்ட்டும் இந்த 2 ஆர்டர்ட் பேர் வச்சுக்கிட்டே எழுதிடலாம். ஏன்னா அந்த எலிமெண்ட்ஸ் பாருங்க 0, 1, 2, -1 4மே கிடைச்சிருச்சு அந்த Aங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஏன்னா Aங்கிற செட்ல 4 எலிமெண்ட் தான் இருக்கும், அந்த 4மே நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப Aங்கிற செட் நமக்கு கிடைச்சிருச்சு. Aங்கிறது 0, 1, -1, 2. இதை வச்சுக்கிட்டு நம்ம A cross A கண்டுபிடிச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் A cross A அப்படின்னா Aங்கிற செட்டை 2 தடவை எழுதிக்கிறோம். 0, 1, -1, 2, 0, 1, -1, 2 அந்த 4 எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கிட்டு இப்ப கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். A cross B போணும். A cross B னா 0, 0, 0, 1, 0, -1, 0, 2 எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் 0ங்கிற எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கு எழுதிட்டோம். அடுத்தது 1 வச்சுட்டு எழுதணும். 1, 0, 1, 1, 1, -1, 1, 2. 1ல 1, 0, 1, 1, 1, -1, 1, 2 இது எழுதிட்டோம். அடுத்தது -1க்கு எழுதுவோம். -1, 0, -1, 1, -1, -1, -1, 2 இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதிடுவோம். -1, 0,
minus 1 1 minus 1 minus 1 minus 1 comma 2 அப்படின்ட்டு எழுதிடுறோம். அடுத்தது 2 வச்சுட்டு எழுதலாம். 2 comma 0 2 comma 1 2 comma minus 1 2 comma 2 அந்த எலிமெண்ட்ஸ் எழுதிட்டோம். அப்போ A cross A உள்ள இருக்கிற 16 எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எலிமெண்ட் ஆஃப் S ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னா A cross A ஓட சப்செட் தான். ஏன்னா சில எலிமெண்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். A less than B அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. A less than B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்கணும். இது A less than B ஆனா இல்ல, ஈக்குவலா இருக்கு. Aங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், Bங்கிறது செகண்ட் எலிமெண்ட், ரெண்டு ஈக்குவலா இருக்கனால இந்த எலிமெண்ட்ஸை விட்டுருவோம். அடுத்தது இதை எடுத்துக்கோம்னா A less than B அப்படின்னா 0, 1 அப்படிங்கிறது இது A less than B தான். அப்ப 0, 1ங்கிற எலிமெண்ட் வரும். அடுத்தது 0, -1 வராது. ஏன்னா Bங்கிறது பெருசா இருக்கணும், இங்க சின்னதா இருக்கு. அப்ப இதுவும் வராது. இது 0, 2 வரும். இது வராது. 1, 0 1, 1 வராது. ஏன்னா ஈக்குவலா இருக்கு. 1, -1 வராது. ஏன்னா Bங்கிறது Aவை விட சின்னதா இருக்கு. 1, 2 வருமானா வரும். 1, 2 வரும். -1, 0 வராது. -1, 1 வரும். இது வராது. ரெண்டு ஈக்குவலா இருக்கு. -1, 2 வரும். 2, 0 வராது. 2, 1 வராது. 2, -1 வராது. 2, 2 வராது. அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா 0, 1 0, 2 1, 2 -1, 1 -1, 2 இந்த டிக் பண்ணி இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் வரும். அதுல ரெண்டு எலிமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நம்ம ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் தான் கேக்குறோம். அப்போ 0, 1ஐயும் -1, 2ஐயும் இந்த 0, 1 -1, 2 இதை விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். -1, 0 -1, 0 -1, 0, 2 1, 2 அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம். இந்த கண்டிஷன்ஸ் தான் முக்கியம். A less than B அந்த கண்டிஷனை பார்த்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ்ல நாம சில எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை எழுதணும். அந்த மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிமைனிங்ல எழுதணும்னா எழுதக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு பேரை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதணும். அதை பார்த்துக்கணும்.